ஹாய்! வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. பக்ரீத் பண்டிகை பத்தி தான். பக்ரீத் பண்டிகையோட வரலாறு. எதனால பக்ரீத் பண்டிகை வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பார்க்க போறேன். ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்குள்ள நான் வந்து வீடியோ வந்து முடிச்சிருவேன். அனைத்து இஸ்லாமிய சகோதர, சகோதரிகளுக்கும் இனிய தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போவோம். இப்போ நம்ம வந்து பண்டிகை அப்படின்னாலே புத்தாடை அணியிறது, ஸ்வீட் சாப்பிடுறது, கடவுள வணங்குறது, பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் தெரியும். அது போக அந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு கண்டிப்பா ஒரு ரீசன், காரணம், ஒரு வரலாறு இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பக்ரீத் எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ரீசன் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய ஈராக் இருக்குல்ல, அந்த ஈராக்ல சுமார் ஒரு 4000, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இப்ராஹிம் நபி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வாழ்ந்து வந்தார். அவரு வந்து கடவுள் மீது வந்து ரொம்ப பக்தி நிறைந்தவர். அல்லாஹ் வந்து ரொம்ப அல்லாஹ் மீது ரொம்ப பக்தியா வந்து இருப்பாரு. அவருக்கு வந்து திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் அவருக்கு வந்து குழந்தை இல்ல. பல வருடங்கள் கழித்து அவருடைய 2வது மனைவி கஜாரா அப்படிங்கிறவங்க மூலமா அவருக்கு வந்து ஒரு ஆண் மகன் வந்து பிறக்குறான். அந்த ஆண் மகனுக்கு வந்து இஸ்மாயில் அப்படின்னு வந்து பெயர் வச்சு அந்த குழந்தைய வந்து வளர்த்து வராங்க. அந்த குழந்தை வந்து கொஞ்சம் குழந்தை பருவத்த தாண்டி ம் அ கொஞ்சம் கொஞ்சம் பெரியவனா ஆகும்போது, அந்த இப்ராஹிம் நபியோட கனவுல வந்து அல்லாஹ் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உன்னோட பையன வந்து நீ வந்து எனக்கு வந்து பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி கிட்ட கனவுல சொல்லிறாரு. மறுநாள் காலையில முழிச்ச இப்ராஹிம் நபி வந்து இத வந்து தன்னோட மகன் கிட்ட வந்து கேட்கிறாரு. அவரு வந்து ரெடி ஆயிட்டாரு. நான் தான் மகன வந்து அல்லாஹ்வுக்காக பலியிடணும். ஆனாலும் நம்ம மகன் வந்து என்ன நினைக்கிறான், அவன்கிட்ட நம்ம வந்து அனுமதி வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மகன் இஸ்மாயில் நபி கிட்ட வந்து கேட்கிறாரு. இந்த மாதிரி அல்லாஹ் வந்து என் கனவுல வந்தாரு. வந்து உன்னோட மகனை எனக்கு பலியிடணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னோன, அவனும் அல்லாஹ்வோட ஆணைக்கு நம்ம வந்து இணங்கணும் அப்படின்னு சொல்லி அவனும் அத வந்து ரொம்ப ஆனந்தமாவே ஏற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி வந்து இத வந்து தன்னோட மனைவி வந்து கஜாரா அவங்ககிட்ட வந்து சொல்றாங்க. அவங்களும் வந்து அழுகுரல்ல அல்லாஹ்வோட ஆணைக்கு வந்து நம்ம அத இணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா பல வருடங்கள் குழந்தை இல்லாம பிறந்த குழந்தை. ஆனாலும் 3 பேருமே ரொம்ப ஆனந்தமா அல்லாஹ்வோட ஆணைக்கு நம்ம வந்து செவிமடுக்கணும்னு சொல்லிட்டு அத வந்து ஏற்றுக்கொண்டாங்க. இப்ராஹிம் நபி வந்து இஸ்மாயில் குழந்தைய வந்து காட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் ஒரு நாளு வந்து அந்த பாறை மீது வச்சு அ இஸ்மாயில வந்து பலியிட வந்து ஆரம்பிச்சுட்டாரு. அதாவது கத்தி வச்சு அறுக்கிறதுக்கு துணிஞ்சுச்சாரு. அப்ப வந்து வானத்துல இருந்து ஜிப்ரைல் அப்படிங்கிற ஒரு வான தூதர் வந்து, அல்லாஹ் வந்து உன்னோட தியாகத்த நினைச்சு ரொம்ப மெச்சினாரு. சோ நீ வந்து உன் பையன பலியிட வந்து தேவையில்ல. அதுக்கு பதில் ஒரு ஆட்ட இறக்கியிருக்காரு. இந்த ஆட்ட வந்து நீ பலியிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ட வந்து ஜிப்ரைல் வந்து குடுக்குறாங்க. அந்த ஆட்ட வந்து அறுத்து வந்து இப்ராஹிம் நபி வந்து பலியிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ராஹிம் நபிய வந்து இறை தூதர் அப்படின்னே வந்து ம் இஸ்லாமிய மதத்தவர் வந்து நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இப்ராஹிம் நபியோட தியாகத்த வந்து நினைவு கூறும் விதமாக தான் இந்த திருநாள் வந்து கொண்டாடப்படுது. இத வந்து தியாக திருநாள் அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்லுவாங்க. பக்ரீத் அப்படின்னு ஏன் கொண்டாடுறாங்கன்னா, ஆட வந்து அறுத்து பலியிடுறாங்கல்ல, குர்பானி குடுக்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல. அந்த இதுல பக்ரா பிளஸ் பக்ரீத் உருது பதத்துல, அதாவது உருது மொழியில பக்ரீத் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த தியாக திருநாள் வந்து 3 இதா கொண்டாடப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து தொழுகை, அதன் பிறகு பலியிடல், அதுக்கப்புறம் தானம் செய்தல், தியானம் கொடுத்தல். அதாவது தொழுறதுக்கு முன்னாடி ஆட்ட அறுத்து பலியிட்டாங்கன்னா, இது உன்னோட தேவைக்காக நீங்க பலியிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தொழுகைய முடிக்கணும். தொழுகைய முடிச்சதுக்கு அப்புறமா ஆட்ட வந்து அறுத்து பலியிடுவாங்க. அந்த ஆட்ட வந்து 3ஆ வந்து பிரிக்கிறாங்க. அந்த 3ஆ பிரிக்கும்போது, ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பக்கத்து வீட்ல இருக்கவங்க, நண்பர்களுக்கெல்லாம் குடுக்குறாங்க. இன்னொன்னு வந்து ஏழைகளுக்கு வந்து குடுக்குறாங்க. அது போக 3வது இருக்கிறத தன்னோட தேவைக்காக எடுத்துக்கிறாங்க. இந்த ஆடு அறுத்து பலியிடுறது தான் அவங்க வந்து குர்பானி செய்தல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆடு அறுத்து பலியிடுறது, அந்த விலங்கு அறுத்து பலியிடுறதுல வந்து அவங்க அந்த விலங்கு வந்து 1 வருடம் பூர்த்தியா 1 வயசு முடிஞ்சதா இருக்கணும் அந்த ஆட்டுக்கு. அது போக அது வந்து நோய்வாய்ப்பட்டதாவோ, ஊனமுற்றதாகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதுதாங்க இந்த பக்ரீத் திருநாளோட வரலாறு.
ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. நெறைய கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பக்ரீத்த வந்து ரொம்ப ஹேப்பியா கொண்டாடுங்க. தேங்க் யூ. மற்றொரு வீடியோல நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.